உணவே மருந்தா? என்னங்க சொல்கிறீங்க? உண்மையா? நம்ம அறுசுவை உணவு தான் உணவே மருந்து அப்படின்னு கூறுறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாக்கு அறியக்கூடிய 6 வகையான உணவு ஆகும். இது வந்து இனிப்பு வகை, கசப்பு வகை, கார்ப்பு வகை, புளிப்பு வகை, துவர்ப்பு வகை, உவர்ப்பு வகை என 6ஆக பிரிக்கும். நம்ம உடம்பு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 வகையான தாதுக்களை கொண்டது. இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, நரம்பு, உமிழ்நீர், மூளை ஆகிய 7 வகை ஆகும். நம்ம உடம்பு வந்து யாக்கை அப்படின்னு கூறுவாங்க. சுவையில் இவ்வளவு இருக்கா? ஆமாங்க. இனிப்பு சுவையில் வந்து தசையை வளர்க்க உதவுது. புளிப்பு சுவை வந்து கொழுப்பினை வளர்க்கிறது. கார்ப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா எலும்பு வந்து வளர்க்கிறது. உறுப்பு சுவை வந்து பார்த்திங்கன்னா உமிழ்நீர் வந்து உமிழச் செய்கிறது. துவர்ப்பு வந்து இரத்தத்தை பெருக்குகிறது. கசப்பு வந்து நம்ம நரம்பை வந்து பலப்படுத்துகிறது. இதனை கொண்டு தாங்க சொல்லியிருக்காங்க உணவே மருந்து என்று. இனிப்பு சுவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து மனிதருக்கு ரொம்ப பிடிச்ச சுவையை வந்து சொல்லலாம். இது உடலுக்கு வந்து உற்சாகத்தை கொடுக்குது. அப்புறம் இதில் 4 வகையான உணவு இருக்குது. பழ வகைகள், கிழங்கு வகைகள், தானிய வகைகள், கரும்பு போன்ற தண்டு வகைகள். இந்த புளிப்பு சுவைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து உணவுக்கு வந்து மிகவும் ருசியை கொடுக்கக்கூடிய சுவையாகும். பசி உணர்வை தூண்டும். நரம்புகள் வலுப்பெறச் செய்யும். இதயத்தில் செரிமானத்துக்கு மிக ரொம்ப நல்லது. இது வந்து என்னென்னா தக்காளி, மாங்காய், புளியங்காய், எலுமிச்சை, தயிர், மோர் ஆகிய வந்து இதில் அடங்கும். கார்ப்பு வகை உணவுகள். கார்ப்பு வகை உணவு வந்து என்னென்னா உரைப்புன்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்ம உடம்பை வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நீரை வெளியேற்ற வந்து உதவுது. இது வந்து வெங்காயம், மிளகு, கடுகு, மிளகாய் போன்றவை வந்து இதில் வந்து அடங்கும். அடுத்த வகை சுவையான துவர்ப்பு சுவையை வந்து பார்க்க போகிறோம். இந்த சுவையானது உணவு வந்து சமன் செய்ய மற்ற சுவை வந்து சமன் செய்ய உதவுது. உணவு செரிமானத்துக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இது வந்து கீரை தண்டு வகைகள், வாழைத்தண்டு வகைகள், பூசணிக்காய், முள்ளங்கி, பீக்கங்காய் போன்றவை வந்து இந்த சுவையில் வந்து அடங்கும். அடுத்த வகை உணவானது உவர்ப்பு சுவை. இந்த சுவையானது வந்து உடலில் விருப்பும் வெறுப்பும் காட்டாத சுவையாகும். இந்த சுவையை வந்து மாதுளம்பழம், நாவற்பழம், வாழைக்காய், அத்திப்பழம் ஆகியவை வந்து அடங்கும். இது வந்து வியர்வையை வந்து கட்டுப்படுத்துது அதிக அளவில். இறுதி வகை உணவாக கசப்பு வகை உணவு வந்து பார்க்க போகிறோம். இந்த வகை உணவு வந்து சுண்டைக்காய் அடங்கும். கத்திரிக்காய், வெந்தயம், எள்ளு, ஓமம் போன்றவை வந்து அடங்கும். இது வந்து எதுக்காக பயன்படுத்தினா இரத்தப்போக்கினை வந்து குறைக்க வல்லது. வயிற்றுப்போக்கு வந்து உடனே சரி செய்யுமா. உணவே மருந்து டாப்பிக்கில் 6 வகையான உணவு பற்றி பார்த்தோம். அது என்னென்ன சாப்பிடும், என்னென்ன செய்யும் எல்லாத்தையும் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.